சமீப காலமாகவே மாநாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மிகவும் பிரபலமாகிட்டு போகுது. அது வந்து அரசியல் மாநாடாக இருந்தாலும் சரி, ஆர்டிஏ மாநாடாக இருந்தாலும் சரி, சமீப காலங்களில் வந்து ஒரு மாநாடுன்ற ஒரு வார்த்தை வந்து பல முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு பொருளாக சமீபத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. மாநாடுனா எப்படி இருக்கணும், அந்த மாநாடை எப்படி நடத்தணும், அந்த மாநாடை எப்படி கட்டமைக்கணும், நேர மேலாண்மை எப்படி இருக்கணும், அங்கு வரும் ஆர்வலருக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ எப்படி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், உணவு மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும், அங்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் இயற்கை உபாதைகளுக்கான அடிப்படை வசதிகளை எப்படி அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும், அவர்களின் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி அரசியல் மாநாடுகள் வந்து கடைசியில் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க பொருட்களை எடுத்து போட்டு உடச்சிட்டு போகிறதுக்கும், தேவையான பொருட்களை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், நிறைய சேர்களை போட்டு உடச்சிட்டு போகிறதுக்கும், அங்கே சாப்பாடு போடுற இடத்துல வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிதடி கைகளை போகிற அளவுக்கு வந்து பல பேருக்கு அடிப்படுது. மாநாடு என்றாலே இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற இதெல்லாம் நடப்பது ஒரு இயற்கை தான் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவங்களை வெளியில் கொண்டு வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் மாநாடுன்னு ஒரு மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 10 நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இயற்கை கிடையாது, நம் கையாள வேண்டிய வழிமுறைகளை சரியாக கையாண்டால் நிச்சயம் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்றத நிரூபித்துள்ளது நமது தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர் இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ஆர்டிஏ ஆர்வலர் மாநாடு. எதுக்காக இந்த ஆர்டிஏ ஆர்வலர் மாநாடு மட்டும் மற்ற அரசியல் மாநாடுகளிலிருந்து வேறுபட்டது, பிரசித்தி பெற்றது, எதுக்கு அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுவும் ஒரு மாநாடு தானே, அப்புறம் என்ன இதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய சில அரசியல் வியாதிகளுக்கு இந்த பதிவு நம்ம சொல்லலாம். மாநாடுனாலே ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே கலந்துக்கிடுவாங்க. அது சரிங்களா? அதில் வயது மூத்தவர்கள், இளைஞர்கள், கை குழந்தைகளோட நிறைய பேர் வருவாங்க. இது வந்து மாநாடு என்ற ஒரு நிலைக்கு வரும்போது இவங்க எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறது வந்து இயல்பு தானது. அதே போலத்தான் நமது தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் மாநாட்டுக்கும் அனைவரும் வந்து கலந்து கொண்டனர். அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு மட்டும் எதுக்கு தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இந்த மாநாட்டில் யாரும் மாநாடு முடிந்து போகும்போது எந்த பொருளையும் தூக்கிட்டு போகலைங்க. யாரும் இந்த மாநாடு முடிந்த பிறகு இருந்த சேரை தூக்கி போட்டு உடச்சிட்டு போகலைங்க. வேறு என்ன வேணும்? யாரும் இந்த மாநாட்டு வந்தவர்கள் யாரும் மதிய உணவு நேரங்களில் எந்த சோத்தையும் வீணாக்கவில்லை, சோறு சாப்பிட்ட எந்த தட்டையும் எந்த இடத்திலும் தூக்கி போடவில்லை. எத்தனை சேர் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வரப்பட்டதோ அத்தனை சேர் அப்படியே வாங்கிட்டு வந்தபடியே அப்படியே இருந்தது. எந்த சேருக்கும் எந்த காலும் உடையவில்லை, வந்தவர்களுக்கும் எந்த காலும் உடையவில்லை. அப்போ இதை பெருசுன்னு தானே நம்ம சொல்லணும். அது வேறு என்னங்க நீங்கள் இதில் சிறப்புலாம் சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது ஒரு பட்டியலே இருக்குது நம்மக்கிட்ட. உரிமை சட்ட ஆர்வலர் மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு யாரையுமே மாவட்டம் வாரியாகவோ வட்டம் வாரியாகவோ வேன் வைத்தோ பஸ் வைத்தோ யாரையும் முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வரல. வந்தவர்கள் அனைவரும் இதற்கு முன்னால் யார் என்று அவர்களுக்கே தெரியாதவர்கள். முகநூலிலோ வாட்ஸ்அப்பிலோ இன்ஸ்டாகிராமிலோ பல சமூக வலைதளங்களில் அவர்கள் போடும் பதிவுகளை இவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள், கருத்து தெரிவிப்பார்கள். இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்துச்சு தவிர இதுவரை நேரடி பழக்கமோ இல்லை ஃபோன் மூலமாக பேசிக்கிட்டதோ சந்திச்சுக்கிட்டதோ அந்த மாதிரியான எந்த பழக்கமும் இல்லை. இவங்க எல்லாருமே ஆர்வத்துடன், தனிநபர் ஆர்வத்துடன், நாட்டின் மீது உள்ள அக்கறையுடன் ஒரு மாற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மாற்றத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தி தரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வந்தவர்கள் தான் அதிகம். நீ எங்கள் மாநாட்டுக்கு வந்தேன்னா நான் உனக்கு வழக்கமாக சொல்கிற அரசியல் மாநாடு சொல்கிற மாதிரி கோட்டரும் கோழி பிரியாணி தருவோம் அப்படின்ற மாதிரி எந்த விழிப்புணர்வும் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் செய்யலை. நம்ம செஞ்ச ஒரே விழிப்புணர்வு, பல வீடியோக்கள் பல ஆர்வலர் பதிவிட்டாங்க. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கொள்பவர்களால் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நிகழக்கூடும், எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக சட்ட ரீதியாக அனைத்தும் கிடைக்க வேண்டும், எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த மாநாட்டில் வந்து அவர்கள் சொந்த செலவில் சொந்த நேரத்தை செலவிட்டு நேரடியாக வந்து கலந்து கொண்டார்கள். மற்றவங்க மாதிரி நம்ம யார்கிட்டையும் நாங்கள் வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறோம், நீ ஒன்றும் இல்லை, நீ வண்டியில் ஏறி உட்காரு, கூட்டிகிட்டு போவோம்,
கோட்டரும் கோழி பிரியாணி தருவோம். நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நீ உட்காந்து தூங்கு, இல்லை வண்டியிலே உட்காந்து தூங்கு, இல்லை மாநாட்டில் உட்காந்து தூங்கு, உனக்கு என்ன வேணுமோ அங்கேயே சப்ளை பண்ணிடுவோம். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். திரும்ப நீ வண்டியில் ஏறி உட்காந்து வீட்டு வாசலில் ஒன்றாவது ஒன்று இறக்கிட்டுருவோம். இந்த மாதிரி யாரையும் மூளைச்சலவை, பிரெயின் வாஷ், மூளைச்சலவை யாரும் யாரையும் செய்யவில்லை. விருப்பம் இருக்கிறவர்கள் வாங்க, விருப்பம் இல்லாதவர்கள் நேரடியாக பார்த்துக்கிறங்க. அதுக்கு மேலே விருப்பம் இல்லாதவர்கள் முகநூலில் இல்லை சமூக வலைதளங்கள், பல வலைதளங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்ற தகவலை பகிர்வாங்க. நீங்கள் அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம செஞ்சோமே தவிர, நீங்கள் யாரும் கட்டாயம் வர வேண்டும், அதாவது நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த இது நடக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சலுகையெல்லாம் உங்களுக்கு தருவோம், இதோடு இல்லாமல் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் அங்கே தீர்த்துருவோம், உங்கள் நில பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள் அல்லது சட்ட ரீதியான லஞ்ச ஒழிப்பு பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்துருவோம், அதனால் நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க, பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு சலுகையெல்லாம் நிறைய தரோம்னு சொல்லி யாரையும் மூளைச்சலவை செய்யவில்லை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக குறிப்பிடணும். ஏன்னா அரசியல் கட்சிகளில் வந்து என்னென்னலாம் டைலாக் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாநாட்டுக்கு வரவழைப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் சொந்த காசில் சுயமாக யோசித்து ஒரு ஆர்வத்தில் வந்தவர்கள் தான் எல்லோரும். இந்த ஆர்வ மாநாட்டில் தலைமை இவர் தான் தாங்குவார், இவர் தான் இந்த வேலையை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாருக்கும் எந்த வேலையும் குறிப்பிட்டு இது வேலைன்னு சொல்ல முடியாது, எந்த பதவியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அமைப்பாளர்கள் என்று 4 நபர்கள் இருந்தார்கள். ஆர்டிஐ சட்டத்தை பல்வேறு மக்களுக்கு பயிற்சி மூலம் கொண்டு செல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த சகோதரர் அக்கீம், மதுரையை சேர்ந்த சகோதரர் ஞானசேகர், கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரர் எஸ்பி தியாகராஜன் மற்றும் நமது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கோட்டையை சேர்ந்த காமன்மேன் முருகேசன். இந்த 4 பேரோட கட்டமைப்பில் தான் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாநாட்டை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. இந்த 4 பேரும் தலைமைன்னு சொல்லலை, அவங்களுக்கு வந்து அவங்களே பதவியெல்லாம் கொடுத்துக்கல. இந்த 4 பேரும் பொருட்கள் மற்றும் செலவுகளை வந்து கணக்கு பார்த்து எப்படி இதை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அமைப்பாளர்களாக இருந்து கொண்டு சென்றாங்களே தவிர யாரும் நான் தான் முன்னிலைப்படுத்தி யாரையும் இங்கே முன்னிலைப்படுத்தி கொள்ளவில்லை, விளம்பரமும் தேடிக்கொள்ளவில்லை. சரிங்களா? ரோடு முழுவதும் நான் என் தலைமையில் நடக்குது, இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் எந்த போஸ்டரும் கட்டவுட்டும் யாருக்கும் வைக்கவே இல்லை. அவங்க வச்சது இந்த மாதிரி மாநாடு நடைபெறுது, மாநாட்டுக்கு வருபவர் அனைவரையும் வரவேற்கிறோம், மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறோம், இந்த மாதிரி தான் வச்சாங்களே தவிர, அதுவும் அந்த மாநாட்டு வளாகத்துக்குள்ளேயே தான் வச்சாங்களே தவிர பொதுமக்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படும் வகையிலோ அல்லது பாதசாரிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு வகையிலையோ எந்த பேனரும் வைக்கப்படவில்லை. இதே நீங்கள் அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. 4 பேர் அமைப்பாளர்கள் கீழே பல்வேறு குழுக்களாக தான் பிரித்து விட்டாங்க. உணவு வந்து இத்தனை பேர் இருந்தால் உணவு நல்லா சிறப்பாக அந்த உணவு நேரத்தை வந்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே அவங்கள சாப்பிட்டு முடிக்க வைக்கலாம். நமக்கு ஒரு 7 மணி நேரம் தான், நமக்கு 7-7.5 மணி நேரம் தான் நமக்கான மாநாட்டு நேரம். அதுக்குள்ளே வந்து 3 முக்கிய நிகழ்வுகளை நடத்தணும். மாநாட்டு ஆர்வலர்கள் வந்து சிறப்பு செய்யணும், மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும், 5000 ஆற்றிய மனுக்களை எழுத வேண்டும். இல்லை, இந்த 3 முக்கிய நிகழ்வுகளும் செய்து முடிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த சட்டத்தை உருவாக்கிய சிறப்பு அழைப்பாளர் வரக்கூடியவர்கள் பேச வேண்டும், அவர்கள் அனுபவங்களை பேச வேண்டும். இதில் அந்த 3500 பேரும் சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறமா எல்லாரும் கலந்துரையாடல் செய்ய வேண்டும். இந்த அனைத்து நிகழ்வுகளும் அந்த 7 மணி நேரத்திற்குள் முடித்தாக வேண்டும். அப்படி என்றால் நேர மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டிலிருந்து நிச்சயம் அரசியல் மாநாடு நடத்துபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டுக்கு வரும்போது அல்லது வந்தவர்களையோ யாரையுமே மாநாட்டில் வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய யாருமே அல்லது மேடையில் இருக்கக்கூடிய யாருமே குடித்து விட்டு வராதீர்கள், மாநாட்டு வளாகத்துக்குள் புகைப்பிடிக்காதீர்கள், எச்சில் துப்பாதீர்கள், இந்த மாதிரி யாரும் யாரையும் சொல்லவில்லை. வரும்போதே அவர்களுடன் சுய ஒழுக்கமாகிய இந்த செயல்களை ஒரு சட்ட மாநாட்டில் ஏதோ ஒரு நாய் குலைக்குது, அரசியல் நாயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரும் யாரையும் சொல்லவில்லை. அவர்களே அவருடைய சுய ஒழுக்கத்தால் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் அந்த மாநாட்டில் நடைபெறவில்லை. நம்மளும் எடுத்து சொல்லவில்லை, இப்போல்லாம் நடந்துக்காதீங்க வரவங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் எங்கேயும் நம்ம சொல்லவில்லை. இதுதான் பெரிய முக்கியத்துவம். இதே நீங்கள் அரசியல் மாநாடாக இருந்தால் சொல்லணும் அவசியம் இல்லை. குடிப்பவர்கள் மட்டுமே வர வேண்டும், டான்ஸ் ஆடுபவர்கள் மட்டுமே வர வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும். இந்த மாநாட்டிற்கு வந்தவங்க 3500 பேர்கிட்ட வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3500 பேரையும் கட்டுப்படுத்துவதற்காக எந்த காவல்துறை அனுமதியும் நம்ம நாடவில்லை. எந்த இதர பவுன்சர் அல்லது பாடிகார்டுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு
குழுக்களையும் நம்ம நியமிக்கலை. வரவங்களே அவங்களே வாலண்டரியாக கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சார் இப்படி போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் தான் கொடுத்தாங்களே தவிர யாரும் யாரையும் லத்தி வச்சோ இல்லது கயிறு கட்டியோ இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு சொல்லி யாரும் யாரையும் கட்டமைக்கவில்லை. நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரக்கூடிய அதிகாரிகளிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு மிகவும் போராடிய நிறைய நபர்கள் வந்திருந்தாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி நீ மேலே ஏறக்கூடாது, கீழே உட்கார், நீ அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத அப்படின்ற மாதிரி யாரையும் நெறிமுறைகள் உருவாக்கவில்லை. மாநாட்டிற்கு வந்தவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். சிறப்பு விருந்தினரை சந்தித்து புகைப்படம் எடுக்க வேண்டுமா, அவங்ககிட்ட பேசணுமா, தாராளமாக பேசிக்கிறங்க. மேடையில் இருக்கும்போது இல்லை, கீழே உணவு நேரங்களிலோ அல்லது டீ குடிக்கும் நேரங்களிலோ அல்லது உள்ளே வரும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ யாருக்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் கலந்துரையாடல் செய்துக்கிறங்க. யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாங்கள் பவுன்சரை வச்செல்லாம் யாரையும் வழி நடத்த மாட்டோம், தூக்கி போட மாட்டோம், பிடிச்சி தள்ளி விட மாட்டோம். நீ இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எந்த கயிறும் கட்டலை, எந்த மேடையும் அமைக்கவில்லை. சரிங்களா? அதனால் தாராளமாக யாரிடம் வேணாலும் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம், அவர்களின் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கும்போது அரசியல் மாநாட்டுக்கு போனீங்கன்னா என்ன நடக்குன்னு நாங்கள் சொல்லணுமோ அவசியம் இல்லை. இந்த மாநாட்டில் யாரும் குறுக்க நடக்கிற இடத்துல சேரை இழுத்து போட்டு உட்காரலை. சேரில் உட்கார வேண்டியவர்கள் கீழே உட்காந்துக்கிட்டு சேரை தலையில் தூக்கி வச்சுக்கல. நடைப்பதில் யாரும் நடனம் ஆடலை. இந்த மாதிரி பல்வேறு அரசியல் மாநாட்டில் செயல்படக்கூடிய நடைபெறக்கூடிய அவர்கள் இதெல்லாம் இயல்பு என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இயல்பான செயல்களும் இந்த மாநாட்டில் நடக்கவில்லை. இது வந்து இயல்பில் மீறி இயற்கையாக சுய ஒழுக்கத்துடன் நடைபெற்ற ஒரு மாநாடு அப்படின்றதுக்கு வேறு என்ன சாட்சி வேண்டும்? எல்லா மாநாட்டிலையும் நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லி ஒரு சில பேரை கூப்பிடுவாங்க. அவங்க வர யாரும் கூட்டம் இருக்காது. அவங்க பேச போகிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா கூட்டமும் உள்ளே வரும். வந்து எல்லாம் பேசி அந்த நட்சத்திர பேச்சாளரோ சிறப்பு பேச்சாளரோ பேசி முடித்ததுக்கப்புறம் கூட்டம் போயிடும். ஆனால் நமது மாநாட்டில் ஆர்டிஏ ஆர்வலர்கள் மாநாட்டில் மாநாடு தொடங்கியது முதல் இறுதி வரை மாநாடு தொடங்கினதிலிருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் முன்ன பின்ன காலதாமதம் இருந்தாலும் அவர்களும் கலந்து கொள்ள கடைசி நேரத்தில் மண்டபத்தை காலி செய்யும் அளவுக்கு நேரம் நெருங்கிய போதிலும் கூட்டம் குறையவில்லை. வந்தவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். யாரும் இடத்தை விட்டு நகரவில்லை. இருக்க இடமில்லாமல் ஓரமாக நிறைய பேர் நின்று கொண்டு நமது மாநாட்டை பார்வையிட்டார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகிறோம். இதில் இங்கே வந்து நம்ம வந்து வாலண்டியர்ஸ் வச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுன்சர் வச்சு நீங்கள் இப்படி தான் உட்காரணும், இங்கே தான் நிற்கணும், உங்களுக்கு என்ன டோக்கன் கொடுத்தாங்களோ அந்த டோக்கனில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு யாரையும் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கவில்லை. இயற்கையாக விடப்பட்டவர்கள். நீங்கள் வந்து ஆர்வலர்கள், உங்களுக்கு தெரியும் நாட்டை காப்பாற்ற வேண்டும்னா நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களே இதை செயல்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர்கள் பொறுப்பிலே விட்டார்கள். ஆனால் பவுன்சர் வச்சு பல அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவங்கள்லாம் இறக்கி கட்டுப்பாடுகள் விதித்தாலும் எந்த அளவுக்கு அடிதடிகள் நடக்கிறது, தள்ளுமுள்ள நடக்கிறதுன்றது நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு இயற்கை உபாதைகளுக்காகவே ஆண் பெண் இருபாலருக்குமான கழிவறைகள், அவர்களின் தாகத்தை தணிக்க குடிநீர்கள், அவர்களின் பசியார உணவுகள், சைவம் அசைவம் எல்லாமே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருப்பு வைத்து கொள்ளப்பட்டது. யாரும் எனக்கு தண்ணி இல்லை, நான் போய் தண்ணி வெளியில் போய் கடையில் வாங்கிட்டு வர போகிறேன், இங்கே எங்கே தண்ணி இருக்குது, எனக்கு தண்ணி தேவைப்படும் யார்கிட்டையும் கேட்கல. ஏன்னா மக்கள் எங்கெல்லாம் உட்கார்றாங்களோ அந்த இடத்துலாம் தண்ணி அவர்கள் பார்வையில் படும்படி இருக்கிறது. அவர்கள் உள்ளே வரும்போதே அவர்களுக்கு ஒரு கட்டப்பையில் வந்து நம்ம தேவையான தகவல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் வகையில் நம்ம வந்து அந்த கட்டப்பையில் எல்லா தகவலையும் நம்ம போட்டு வச்சாச்சு, பிரிண்ட் போட்டு. இந்த நேரத்தில் உணவு கொடுக்கும் நேரத்தில் உணவு வழங்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லும்போது அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட வண்ண அட்டையை கொண்டு எந்த இடத்துல என்ன வண்ணத்தில் அந்த அட்டை இருக்குதோ செக்ஷன் போட்டு அந்த ஒவ்வொரு அட்டையும் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் உங்களுக்கான சைவமோ அசைவமோ என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியாச்சு. அந்த உணவு மேலாண்மையை நம்ம சொன்னோம்ல, அதையும் எதுக்கு கவனிக்கணுன்றது. இங்கே வந்து வந்த ஆர்வலர்கள் வரிசையாக நின்று, ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் வரிசையாக நின்று, யாரும் யாருக்கும் தள்ளுமுள்ளும் இடைஞ்சலும் கொடுக்காத வகையில் பொறுமையாக வரிசையில் நின்று சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு ஒரு இடத்தில் கூட எந்த ஒரு சோறு கூட சிந்தாத வகையில்
அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஒருவேளை கை தவறி சிந்தினாலும் அதை அவர்களே எடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து அந்த தட்டுகளை சாப்பிட்ட தட்டுகளை குப்பையில் கொண்டு போய் கண்ட இடத்தில் தூக்கி வீசாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே போட்டுவிட்டு அங்கே கொடுக்க வேண்டிய தண்ணியை குடித்து விட்டு அந்த குடித்த தண்ணீருக்கான அந்த கப்புக்களையும் குப்பை தட்டியிலே போட்டுவிட்டு அனைவரும் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அந்த மாநாட்டில் இருந்துக்கிட்டாங்க. இதுவே அரசியல் மாநாடாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த மாநாட்டில் இந்த சப்ளை பண்ணுறது கூட வர ஆர்வலருக்கு சாப்பாடு போடுறதுக்காக கூட வெளியிலிருந்து எந்த பரிமாறும் வேலைகளுக்காக எந்த பணியாட்களையும் நியமிக்கவில்லை. வந்த ஆர்வலர்களே அவர்களுக்கான சாப்பாடை வழங்கினாங்க. இப்போ நான் 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஒதுக்கப்பட்டது சாப்பாட்டு நேரத்துக்கு. 3500 பேரும் சாப்பிட்றது 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய காரியம் அது. அதே அந்த 1 மணி நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்த குழுக்கள் நமது ஆர்வலர் குழு, அதுக்குன்னு உணவு குழுன்னு தனியாக ஒரு குழு போட்டிருந்தாங்க. சகோதரர் கலாம் கார்த்திகேயன், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் கலாம் கார்த்திகேயன் சிறப்பாக செய்து முடித்தார். அந்த ஒரு குழுவை நியமித்து நீங்களாம் சாப்பாடு சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க சாப்பாடு சப்ளை பண்ணிவிட்டு பாதி முடிஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொட்டேஷனாக அடுத்த ஆள் வந்து இவங்களை சாப்பிட அமைச்சிட்டு ஏற்கனவே சாப்பிட்ட ஆள் வந்து சாப்பாடு பரிமாறி மிகவும் சிறப்பாக வெளியிலேருந்து இதுக்காக வெளியில் யாருமே தேவையில்லைங்க, எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்குருவோங்க அப்படின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பாக அந்த உணவு மேலாண்மை இருந்தது. அதனால தான் நம்ம தொடக்கத்திலே சொன்னோம், இந்த உணவு மேலாண்மை, நேர மேலாண்மை, இருக்கை மேலாண்மை இது எல்லாத்தையும் எப்படி கையாளுன்றதை நம்ம ஆர்டிஆர்ல இயக்கத்திடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் மாநாட்டை இனிமேல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு மாற்று கருத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம யாராச்சும் இதுதான் இயல்பு இந்த மாநாட்டில் என்றால் இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இயல்பை மீறி அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம நினச்சா சாத்தியம்ன்றதை நம்ம மாநாடு சொல்லி காட்டியிருக்குது, செய்தும் காட்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம சிவகங்கை மாவட்ட ஆர்வலர் குழு தான், நம்ம கலாம் கார்த்திகேயன் குழு தான் அந்த இருக்கைகள், டேபிள் சேர்கள், பாத்திரங்கள், ட்ரம்முகள் எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தது. இவங்க வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. எல்லா சேரு, ட்ரம்மு, பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. அப்போ அந்த வாடகைக்கு விட்ட அந்த கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு பதில், அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யம், கொஞ்சம் கொண்டு வந்துட்டிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஆளுங்க இதெல்லாம் எத்தனை டேபிள், எத்தனை சேரு எல்லாம் கரெக்டாக இருக்கா, உடஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம், ட்ரம்முலாம் உடஞ்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம், மற்ற பாத்திரங்கள்லாம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபைனு, எவ்வளோ கட்டணும் நீங்கள் அப்படின்றத சொல்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க போய் எல்லா பொருட்களையும் செக் பண்ணிவிட்டு எத்தனை சேர் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா, ட்ரம்மு உடஞ்சிருக்கா, பாத்திரங்கள் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சா, இப்போல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, சார் என்ன சார் உண்மையிலே மாநாட்டுக்கு தான் பாத்திரங்கள் இந்த சேர்லாம் கொண்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கடைக்காரர். எதுக்காக சார் கேட்குறீங்கன்றப்ப, இல்லை சார் மாநாட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்த எந்த பொருளும் எடுத்துகிட்டு போன அந்த பொருளும் அதே எண்ணிக்கையுடனோ அல்லது அதே தரத்திடனோ திரும்ப நாங்கள் கையில் வந்து சேர்ந்ததில்லை. ஒன்று உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை தொலைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் உங்கள் இதில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி எங்கிட்ட வாங்கிட்டு போனீங்களோ அதே மாதிரி பொருட்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டிங்களே, அதனால தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் உண்மையிலே மாநாட்டுக்கு தான் நீங்கள் பொருட்களை கொண்டு சென்றீர்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு சேரோட உடையலை, ஒரு பொருள் கூட மிஸ் ஆகலை, எல்லாம் அப்படியே இருக்குது. நாங்கள் இது மாதிரி எந்த மாநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனதை நாங்கள் இப்படியே வாங்கிட்டு யார்கிட்ட நாங்கள் டெபாசிட் வாங்கினதை திரும்ப கொடுத்ததில்லை. ஏன்னா கண்டிப்பாக உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, தொலைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் அந்த டெபாசிட்டை நாங்களே வச்சுக்கிடுவோம். ஆனால் முறை எங்களுக்கு தெரிஞ்சு வாங்கின டெபாசிட்டை முழுசாக ஒரு மாநாட்டுக்கு திரும்பி கொடுக்குறதுனா அது நீங்கள் நடத்தின மாநாட்டுக்கு தான் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான பதிலையும் அந்த பாத்திர கடைக்காரர் வந்து சகோதரர் கலாம் கார்த்திகேயன் அவரிடம் தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு இருக்குதா அப்போ வந்து நம்ம மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றோன்றதை ஒரு கடைக்காரர் முதற்கொண்டு நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த மாநாடு இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது, அவருக்கே ஒரு ஆச்சரியத்தையும் இதுவரை அவர் கடை தொடங்கி இதுவரை பார்க்காத ஒரு அனுபவத்தை இந்த மாநாட்டு மூலமாக அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. இதே அரசியல் மாநாடாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், இப்போ நம்ம என்னெல்லாம் சிறப்பாக செய்தோமோ ஒரு மாநாட்டில் அதில் எதுவுமே அங்கே நடந்திருக்காது, அது மாநாடு மாதிரியே நடந்திருக்காது. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்வலர் மாநாடு எப்படி இருக்கிறது, கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, அதோடைய திட்டமிடல் எப்படி இருக்குது, அரசியல் மாநாடு அதோட கட்டமைப்பு திட்டமிடல் எப்படி இருக்கிறது, ஏன் அரசியல் கட்சிகளால் இதை நடத்த முடியாதா, ஒரு ஆர்வலர் தனி மனிதர்கள் முன்பின் தெரியாதவர்களை ஒன்று கூடி சிறப்பாக நடத்தும் போது ஒரே கட்சியில் ஒரே வட்டத்தில் ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்
ஒன்றிணைந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அரசியல் மாநாட்டை ஏன் அவ்வாறு அவர்களால் நடத்த முடியவில்லை? இதை திறமையின்மைன்னு சொல்வதா அல்லது வேறு என்ன வார்த்தைகள் சொல்லி இதனை நிறைவு செய்வது என்பதும் ஒரு கேள்விக்குறியே. இனி மாநாடு நடத்துபவர்கள் கருத்து கேட்க வேண்டுமென்றால் நமது குழுவிடம் கேட்டு இயல்பு என்று சொல்லக்கூடியவற்றை இயல்பை தாண்டி நாம் நினைத்தால் முடியும் என்ற நிலைமைக்கு நிச்சயம் கொண்டு சொல்வோம். நன்றி.